இந்தியாவோட ஆபத்தான நேரங்கள்ல இந்தியாவிற்கு கை கொடுத்த முக்கியமான நாடுகள்ல முதன்மையான நாடு தான் ரஷ்யா. அதனால இந்தியர்கள் ரஷ்யாவை தங்களுடைய மிக முக்கிய நட்பு நாடா பாக்குறாங்க. கடல், மலை மற்றும் உறைய வைக்கும் பனி என மிகவும் அழகான மற்றும் ஆபத்தான நிலப்பரப்புகளை கொண்ட நாடுதான் ரஷ்யா. நிலப்பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவில் 14 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. யூரோப் மற்றும் ஏசியா என 2 கண்டங்களிலும் நிலப்பரப்பை கொண்டிருப்பதால் ரஷ்யாவை யூரோசியன் கண்ட்ரினும் சொல்வாங்க. ரஷ்யாவில் பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தினரும் அவர்கள் அடுத்தபடியாக இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களும் அதிகமாக இருக்காங்க. இந்நாட்டின் தலைநகரம் மாஸ்கோ. ஆட்சி மொழி ரஷ்யன் மற்றும் இந்நாட்டின் பணம் ரஷ்யன் ரூபிள் என்று அழைக்கப்படுது. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பண மதிப்பு ஓரளவுக்கு சமமாக இருந்தாலும் இந்தியாவை விட ரஷ்யாவில் விலைவாசி சற்று அதிகம்னு சொல்லலாம். இந்தியாவை விட 5 மடங்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட இந்நாட்டின் ஒரு பகுதியில் மக்கள் சூரிய உதயத்தை பார்க்கும் அதே நேரத்தில் இந்நாட்டின் மற்றொரு பகுதியில் மக்கள் சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இது ரஷ்யாவின் மிக முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று. இந்நாட்டின் குறைவான மக்கள் தொகை காரணமாக மக்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஊக்கத்தொகையை அளித்து வருகின்றது ரஷ்யா. ஆனால் அந்த ஊக்கத்தொகையை நேரடியாக கைகளில் கொடுப்பது கிடையாது. அரசாங்கமே அப்பணத்தை வைத்துக் கொள்ளும். அப்போது ரஷ்ய மக்கள் அப்பணத்தை எப்படி பெறுவார்கள் என்கின்ற கேள்வியும் நமக்கு எழும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்ப ரஷ்யாவில் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும்னா அதுக்கான பில் அல்லது அது சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் ஏதாவது கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ல கொடுத்தா நேரடியா அரசாங்கமே அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸை கட்டிடுவாங்க. மேலும் இந்த பணத்தை வீடு வாங்குவது, வீட்டை சரி செய்வது, குழந்தையின் கல்வி மற்றும் குழந்தையின் மருத்துவத்திற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். மேலும் சமீபத்தில் பள்ளி மாணவிகள் குழந்தை பெற்றாலும் இது போன்ற ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று ரஷ்யாவின் 10 நகரங்களில் அறிவிக்கப்பட்டது. இது உலகம் முழுவதும் மிகவும் விமர்சனத்துக்குள்ளானது.